பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. போன வாரம் பார்த்துட்டு இருந்த ஒரு சில தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தா, லூக்கா 15ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பைபிள்ல இருக்க, நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான ஒரு வசனம். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தராகிய தேவன் சீஷர்களுக்கு காட்சியளித்திருக்கிறார். எப்படி காட்சியளித்திருக்கிறார் அப்படின்னா, யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் ஒரு 10-12 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் கதை மாதிரி சொல்றேன். இயேசு திபேரியா கடற்கரையில இதோ விடியற் காலம் சீஷர்களை சந்திக்கிறார். கடற்கரையில ஏன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க சீஷர்கள்ல ஒரு சீஷன் ஆகிய பேதுரு மட்டும் என்ன செய்யறாரு, நான் வலையை எடுத்துட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே கூட இருக்கவங்களும் ஒரு கலக்கத்தோட தான் இருக்காங்க. கூட இருக்கவங்களும் என்ன செய்யறாங்க, உடனே நாங்களும் வர்றோம். அவங்களுடைய அழைப்பு என்ன? கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கவும் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யவும் அவர் ஆவலா இருக்கிறார். சீஷர்களுக்கு அதுதான் அழைப்பா இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு அழைப்பு, மனுஷனை பிடிக்கிற ஒரு அழைப்பு, மனுஷர்களை தேவ சமூகத்துல பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு அழைப்பு. ஆனா இந்த அழைப்புல நிலைச்சு நிக்க முடியாம பேதுரு மட்டும் தடுமாறுறாரு. பேதுரு தடுமாறினதுனால கூட இருக்கவங்க எல்லாரும் தடுமாறி பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி கிளம்பிட்டாங்க. கிளம்பி இரவு முழுவதும் நடுக்கடல்ல பிரயாசப்படுறாங்க. வலைய போட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் வேலையாகல. காலையில திபேரியா கடற்கரைக்கு திரும்பி வரும்போது அப்பதான் பாக்குறாங்க, கரையில ஒருத்தர் இருக்கிறார். அந்த மனுஷன் என்ன கேக்குறாரு அப்படின்னா, பிள்ளைகளே, எனக்கு புசிக்கு ஏதாவது மீன் இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா நைட்டு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படல. காலையில வெறுங்கையா திரும்பி வராங்க. உடனே அவர் சொல்றாரு, வாங்க மறுபடியும் மீன் பிடிக்க போலான்னு சொல்லி வலது பக்கம் வலைய போடுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி வலை போடுறாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அப்பதான் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் சொல்றான் பேதுருவை பார்த்து, இவர் கர்த்தர். அந்த வார்த்தையை கேட்டோன்னதான் எல்லாத்துக்கும் தெரியுது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்தவர் எங்களை தேடி வந்திருக்கிறார். பாத்தீங்களா, யார தேடி போனாரு பாத்தீங்களா ஏசப்பா? உயிர் தெழுந்தோன யார தேடி போறார் அப்படின்னா, தம்முடைய அழைப்பிலிருந்து பின்வாங்கி போனவங்க. இயேசு கிறிஸ்து இதோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை விட்டு பின்வாங்கி போனவங்களை தேடி போய் மறுபடியும் சந்திக்கிறார். இந்த செய்தி மூலயமா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோது வீண் போகாது பிரியமான ஜனமே. உங்க கணவர் ரட்சிக்கப்பட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மனைவி ரட்சிக்கப்பட நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய பெற்றோருடைய ரட்சிப்புக்காக நீங்க கண்ணீரோட பாரத்தோட ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க ஜெபத்தை கேட்டு என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்க கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்க பெற்றோரை சந்திக்க போகிறார் ரட்சிப்பை கொடுப்பதற்காக. இதோ உங்களுடைய அப்பாவை, உங்க அம்மாவை, இல்ல ஒருவேளை உங்க மனைவி உங்க கணவரை சந்திக்க போறாரு. உங்க பிள்ளைகளை சந்திக்க போறாரு. சீஷர்களை சந்திச்சு எப்படி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து தம்முடைய ஊழியத்துக்கு அழகா நியமித்தாரோ, அதே போல இதோ நீங்க இழந்துட்டேன், ஐயோ என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கே, என்னுடைய நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் இன்னும் ஆண்டருக்குள்ள வரலையேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? பின்வாங்கி போயிட்டாங்களா? ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து, வசனத்துக்குள்ளாக இருந்து, ஜபத்துக்குள்ளாக இருந்து பின்வாங்கி போயிட்டாங்களா? இன்னைக்கு பின்வாங்கி போனவங்களை இயேசு சந்தித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். சீஷருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஜனத்துக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிங்க. இதுக்காக தான் இந்த இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார், வேற எதற்கோ அல்ல. இதோ காணாம போன ஆடை தேடி கண்டுபிடிச்சு அபிஷேகம் செய்து தன்னுடைய அழைப்புல நடத்த என் இயேசு வல்லமிழவரா இருக்கிறார். கலங்காதீங்க. ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து யாரெல்லாம் தன்னுடைய தகப்பனாருக்காக, தாயாருக்காக, ஒருவேளை பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உங்க செபத்தை கேட்டு பின்வாங்கி போன உம்முடைய ஆடுகளை தேடி இயேசுவின் நாமத்தில் அரவணைத்துக் கொள்ளுவீராக. சீஷர்களுக்கு என் தேவன் உயிரோடு எழும்பினதை காண்பித்து, ஆண்டவரே நீர்தான் என்பதை காண்பித்து, ஆண்டவரே அவங்க பின்வாங்கி போனதை மன்னித்து அரவணைத்துக் கொண்டீரே. மறுபடியும் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றினீரே. அப்படியாகவே இன்னைக்கு அவர்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கர்த்தர் ஆதரித்து ஆசீர்வதியும். உம்முடைய திட்டம், உம்முடைய தரிசனம் அவர்களை கொண்டு நீர் நிறைவேற்றும். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பியும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கலங்காதீங்க.
இன்னைக்கு உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்க கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இது நிமித்தம் தேவன் பின்வாங்கி போனவர்களை இதோ உங்க குடும்பத்திலிருந்து அழைத்து மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்காக தான் அந்த இயேசு உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.